வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டே 2 டாபிக் 2 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபிசிக்கல் வேல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் நீட்டில். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டாபிக் 2ல எதுனா அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அளவுகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம தமிழையும் அப்பப்போ அந்த டேர்ம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவுகள் அப்படிதானே. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா இட் இஸ் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் ஆர் சிஸ்டம் தட் கேன் பி குவான்டிஃபைடு பை மெஷர்மெண்ட். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு சிஸ்டத்தோடைய ப்ராப்பர்ட்டி. அதை நம்ம குவான்டிஃபை பண்ணலாம், அப்படிதானே அளக்கலாம். சரிங்களா? ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீளம், நிறை, மாஸ், டைம், நேரம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர், வெப்பநிலை. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஒன்னில ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அடிப்படை அளவுகள், டெரைவ்டு குவான்டிட்டிஸ் வழி அளவுகள். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா cannot be expressed in terms of other quantities. மற்ற குவான்டிட்டியால நம்ம டெரைவ் பண்ண முடியாது. பட் டெரைவ்டு குவான்டிட்டியா கண்டிப்பா எங்க இருந்தா வரணும்னா ஃபண்டமெண்டல் அடிப்படை அளவுல இருந்தா வரணும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டில 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எக்ஸிஸ்ட். பட் டெரைவ்டு குவான்டிட்டில அன்லிமிட்டெட். நீங்க எதுல இருந்துனாலும் எப்படி கொண்டாடலாம். நம்ம ஏரியா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்து, வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட். ஸோ அந்த மாதிரி பேசிக்கான வச்சு நீங்க எத்தனை வேணாலும் கொண்டாடலாம். ஸோ அன்லிமிட்டட் டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ். ஸோ இதுல எக்ஸாம்பிள் உங்களுக்கே பார்த்தாலும் தெரியுது. லென்த்து, நீளம், மாசு, நிறை, இதெல்லாம் உங்களுக்கு டெம்பரேச்சர், கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்ஸ், இந்த 7 தான் இதுல. பட் இதுல நீங்க டெரைவ்டுல நிறைய வரும். ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலேஷன், ஃபோர்ஸ், ப்ரெஷர், டென்சிட்டி, எனர்ஜி. ஸோ தமிழ் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். திசைவேகம், முடுக்கம், விசை, பரப்பு, கன அளவு, அழுத்தம், அடர்த்தி, ஆற்றல் எல்லாம் தெரியும். இப்போ எஸ்ஐ யூனிட் சர்வதேச முறை அளவுகள். ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் நம்ம எஸ்ஐ அப்படின்னு சொல்றோம். அப்படிதானே. இட் இஸ் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம். இதுல 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு, பேஸ் யூனிட்ஸ் இருக்கு. அது என்ன, இந்த பிசிக்கல் குவான்டிட்டி நம்ம பார்த்தோம்ல. ஸோ இயற்பியல் அளவு எஸ்ஐனோட சிம்பிள் லென்த் மீட்டர், எம். மாஸ் நிறை, கிலோகிராம், கேஜி. டைம் நேரம், செகண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் மின்னோட்டத்தை ஆம்பியர் சொல்லுவோம். ஸோ சிம்பிள் ஏவால நோட் பண்ணோம். டெம்பரேச்சருக்கு 2-3 யூனிட் இருந்தாலும் எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின் தான். நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுங்க. சில பேர் டிகிரி செல்சியஸ் போடுறாங்க, சில பேர் டிகிரி ஃபாரன்ஹீட் போடுறாங்க. பட் கிடையாது, கெல்வின் தான் எஸ்ஐ யூனிட். கே அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிப்போம். பொருளுடைய அளவை நம்ம மோல் எடுப்போம். சிம்பிள் MOL. அடுத்து பிசிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டேம் எழுதுனா லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு. ஸோ கேண்டிலா அப்படின்னு போடணும், சிடி அப்படின்னு போடணும். ஓகேவா? இது அதோட இது சிம்பிள். இப்போ டைமென்ஷன்ஸ், பரிமாணங்கள். அதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன்ஸ் ஷோஸ் ஹவ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். வி யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட் டு ரெப்ரசன்ட் டைமென்ஷன்ஸ். ஏன்னா நம்ம பரிமாணங்களை யூஸ் பண்ணுவோம், அப்படிதானே. ஸோ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியோடைய பரிமாணங்கள் அப்படிங்கிறது அது எந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியா, எந்த அடிப்படை அளவுகளை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது பிராக்கெட் வழியா தான் நம்ம சொல்லணும். இப்போ மாஸ் அப்படின்னா கேபிட்டல் M அப்படின்னு போடணும். லென்த்னா எல்லுன்னு போடணும். டைம்னா டி மட்டும் இந்த பிராக்கெட்டோட போடணும். டெம்பரேச்சர்னா கேபிட்டல் K, கரண்ட்னா கேபிட்டல் A, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் MOL, லூமினன்ஸ் இன்டென்சிட்டி CD, இந்த மாதிரி கேபிட்டல்ல நம்ம போடலாம். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்ல ஏரியா நமக்கே தெரியுது. ஏரியா அப்படின்னா லென்த் இன்டு வித்து, அப்படிதான். லென்த் இன்டு பிரெத்து அப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ எல் இன்டு எல், எல் ஸ்கொயர். இதுவே வால்யூம் எல் கியூப், கன அளவு. திசைவேகம் டிஸ்டன்ஸ் பை டைம் எல் பை டி. ஸோ நம்ம எல் பை டினா அந்த டியை மேலே கொண்டு வந்து LT இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஸ்லேஷன் LT -2. முடுக்கம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது மாஸ் இன்டு ஆஸ்லேஷன். ஸோ இந்த ஃபோர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது, நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது. ஸோ ML T⁻². ப்ரெஷர் இதுவும் அடிக்கடி வரக்கூடியது. ஸோ ML, ஏன்னா ஃபோர்ஸ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு ML T⁻². அதுக்கு டிவைட் பை ஏரியா. ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ எல் ஸ்கொயர் தான் வரும். ஸோ அந்த எல் ஸ்கொயர் மேலே போனால் -2. ஏற்கனவே மேலே 1 இருக்காரு, இவருக்கு கீழேருந்து மேலே போகும் -2 அப்படின்னா -1ன்னு வந்துடும். ஸோ அதனால ப்ரெஷர் இதை ஞாபகம். ஓகே. இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் அண்ட் கின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, அதாவது ஒருபடித்தான பரிமாணங்கள். In any correct equation, the dimensions of all terms on both sides must be same. The principle is used to check the correctness of equation. இது நான் லாஸ்ட் கிளாஸே சொல்லி கொடுத்தேன். அதாவது என்னன்னா,
இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க. இது கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம என்ன டைமென்ஷன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ எஸ்னா டிஸ்டன்ஸ், ஸோ எல்னு போட போறீங்க. அந்த சைடு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயருக்கு உண்டான அந்த டேர்ம்ஸை போட போறீங்க. எல் டி கே எம், இது என்ன என்ன வருதோ அதை போட போறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக ரெண்டு பக்கமும் சேம் டைமென்ஷன் வரும். இங்கே எல்னா அங்கேயும் எல் பிளஸ் எல் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்படின்னா அதுதான் கரெக்ட்னஸ் அந்த ஈக்குவேஷன். அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஒரு படித்தான பரிமாணங்களை பார்க்குறோம். ஒரே மாதிரி பரிமாணங்களுக்கு பார்க்குறோம். அப்படிதானே? டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூசஸ். ஏன் இது யூஸ் ஆகுது இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்? ஈக்குவேஷனை கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண இருக்கு. கரெக்டன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் டு டெரைவ் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் குவான்டிட்டி. நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி நம்ம பார்த்தோம். அதுல உள்ள டெரைவ் அந்த ரிலேஷனை டெரைவ் பண்றதுக்கு முக்கியமா டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். ஸோ எம்கேஎஸ் இருக்கு, ஜிஜிஎஸ் இருக்கு, எஸ்ஐ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டம் கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. அது நம்ம 11th ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதை நம்ம பார்த்துருப்போம். ஒரு யூனிட்ல ஜிஜிஎஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எஸ்ஐல கேட்பாங்க, நம்ம மாத்தோம் அந்த டைமென்ஷனல் யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் டைமென்ஷனல் குவான்டிட்டி. பரிமாணமற்ற அளவுகளும் இருக்கு. சில குவான்டிட்டிக்கு வந்து ஹேவ் நோ டைமென்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் ஆங்கிள், ஸ்ட்ரெயின், ரெஃபரட் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் இண்டெக்ஸ், பை இ, இதெல்லாம். சரிங்களா? அந்த ரெஃபரட் இண்டெக்ஸ் ஆங்கிள் என்னன்னு கீழே தமிழ் எழுதியிருக்கேன், அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒளி விலகல் என்ன, திரிபு, கோணம் அப்படின்லாம் தெரியும். ஒப்பு அடர்த்தி, பை இ. இம்பார்ட்டன்ட் நீட் டிப். ஆல்வேஸ் ரிமெம்பர் த 7 ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட்ஸ். 7 ஃபண்டமெண்டலான யூனிட்ஸ் இருக்கு. அவர் தான் ஃபண்டமெண்டல் யூனிட். ஸோ 7 ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட்ஸ் இருக்கு. கொஸ்டின் ஆஃபன் டெஸ்ட் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டெரைவ்டு குவான்டிட்டிஸ். சில டைம்ல இந்த நமக்கு அந்த கொஸ்டின் எப்படி அடிக்கடி கேட்குறாங்கன்னா, அந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, அதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா டெஸ்ட் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துல நம்ம 2019 நீட்ல கேட்ட ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 1. Which one of the following represent the correct dimensions of the coefficient of viscosity? பின்வருவனவற்றுள் பாகுத்தன்மை குணகத்தின் சரியான பரிமாணத்தை குறிப்பது எது? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாகுத்தன்மை குணகம் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதோடைய பரிமாணம் எது? இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம செஞ்சு பார்க்கணும். ஸோ இங்க வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் சொல்யூஷன் நான் சொல்றேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா அடிப்பாங்க. அந்த எண்ணெய் சுழிச்சு போட்டிருக்காங்களா, ஈட்டா, அது பேரு. நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா இன்ட்டு ஏ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், ஆல்ரெடி வி நோ தட் எம்எல்டி பவர் -2, ஏரியா எல் ஸ்கொயர், டிவி பை டிஎக்ஸ் அது வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படிங்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெலாசிட்டி அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல் டி இன்வெர்ஸ். அப்படிதானே? கீழே ஏற்கனவே வந்து ஒருத்தர் டிஸ்டன்ஸ், அவரும் எல் தான். அப்போ எல் கேன்சல். ஸோ ஃபைனலாக டி இன்வெர்ஸ் வரும். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ டிவி பை டிஎக்ஸ் வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படின்னா டி பவர் -1 அதுதான் எடுக்கணும். வெறும் வெலாசிட்டி மட்டும் எடுத்தீங்கன்னா தப்பாயிரும். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஈஸி. அந்த ஈட்டாங்கிற ஃபார்முலா தேவைன்னா மற்ற டைம் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ எஃப் பை ஏ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் போட்டீங்கன்னா எஃப்க்கு உண்டான டைமென்ஷன்ஸ், ஏக்கு உண்டான டைமென்ஷன்ஸ், டிவி பை டிஎக்ஸ் உண்டான டைமென்ஷன்ஸ் போட்டீங்கன்னா ஃபைனலாக ஈட்டா வந்துடும். அவ்வளோதான். ஸோ எம்எல் பவர் -1 டி பவர் -1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷன்ஸ். பாகுநிலை குணகத்தோடைய பாகுத்தன்மை குணகம், பாகுநிலை குணகம் எப்படி நான் சொல்லலாம், அதோடைய பரிமாணம். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீட் 2020 கேட்ட கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பெர் கூலும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு என்ன? ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சின்ன ஒரு வித்தியாசம் தான். அந்த பவர்ல என்ன வருது, எல்லாமே எம்எல்டிஏ தான், ஆனால் பவர்ல என்ன வருது? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மின் புலம் அப்படின்னா விசை பை மின் நூட்டம், ஃபோர்ஸ் பை சார்ஜ், எஃப் பை கியூ. ஃபோர்ஸுக்கு இப்போ தான் நமக்கு தெரியும். சார்ஜுக்கு மின் நூட்டம் அப்படின்னா மின்னோட்டம் இன்று நேரம் அல்லது காலம் அப்படின்னு போடுவோம். ஸோ கரண்ட் இன்டு டைம். ஸோ கரண்ட் ஏ, கரண்ட்டுக்கு நம்ம டைமென்ஷன் ஏ தான் யூஸ் பண்ணுவோம். டைம் டி, ஏடின்னு போட்டலாம். ஸோ ஃபோர்ஸ் பை ஏடி. ஏற்கனவே டி கீழே இருக்கு, மேலே வந்தால் -1. ஸோ ஏற்கனவே அங்கே டி -2 இருக்கு. ஸோ டி பவர் -3. ஏ மேலே வந்தால் ஏ பவர் -1. நோட் இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆம்பியர் ஏ இஸ் யூஸ்ட் ஃபார் கரண்ட் டைமென்ஷன். சரிங்களா? வச்சுக்கோங்க. கரண்ட்டுக்கு சின்னு மாற்றி போட்டுறாங்க. கரண்ட்டுக்கு எஸ்ஐ சிஸ்டத்தில் நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஆம்பியர்னு யூஸ் பண்ணுவோம்ல, அதே ஏ தான் நம்ம இதுலேயும் கரண்ட் டைமென்ஷன்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 3 நீட் 2018 கேட்டது. டைமென்ஷன்ஸ் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்.
பொது ஈர்ப்பு மாறிலியின் பரிமாணங்கள். ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சொல்யூஷன் ஆப்ஷன் ஏ எம் பவர் -1 எல் பவர் 3 டி பவர் -2. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நமக்கு தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம்1 எம்2 பை ஆர் ஸ்கொயர். அப்படிதானே? இதுதான் நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி. நம்ம லா ஆஃப் கிராவிடேஷன் போடும். நம்ம இதுல ஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிராவிட்டி கான்ஸ்டன்ட்னா ஜி. ஸோ அதுக்கு வேணா அந்த ஆர் ஸ்கொயர் மேலே கொண்டு வந்து எம்1 எம்2 கீழே கொண்டு வந்து இப்படி வந்துடும். எப்படி? ஸோ இதுக்கப்புறம் ஃபோர்ஸோட டைமென்ஷன்ஸ் ஆர் ஸ்கொயர்னா ரேடிய அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதனால எல் ஸ்கொயர், எம்1 எம்2னா மாஸ். ஸோ எம் ஸ்கொயர். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கீழே கொண்டு போறது மேலே கொண்டு போறது கேன்சல் பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜி வரப்போகுது. ஸோ ஆன்சர் என்னது? எம் பவர் -1 எல் பவர் 3 டி பவர் -2 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 4. த டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க் மாறிலியோட பரிமாணங்கள். ஆப்ஷன் ஏ வந்து கொடுத்துருக்காங்க எம்எல் ஸ்கொயர் டி பவர் -1. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இ இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. அந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அதில் இ எனர்ஜி, ஹச் தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தேவைன்னா நியூ கீழே போட்டால் இ பை நியூ. எனர்ஜி எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 1 பை டைம் அப்படின்னு தெரியும். அப்படிதானே? நேரம். அதிர்வெண் அப்படின்னா 1 பை காலம் அப்படின்னு போடும். ஸோ அதனால டைம் போட்டிங்கன்னா 1 பை டி. ஸோ டி பவர் -1 அப்படின்னு வந்துடும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப ஈஸியாக டி பவர் -1. ஸோ எனர்ஜி பை டி பவர் -1 போட்டிங்கன்னா அந்த டி பவர் -1 மேலே வந்துடும். ஸோ மேலே வந்து -3 அப்படின்னு ஆயிரும், +1 ஆயிரும். ஸோ மேலே ஏற்கனவே -2ன்னு இருக்கு. ஸோ -1 அப்படின்னு ஆயிரும். சரிங்களா? அதனால இப்படி போட்டிருக்கோம். ஸோ ஹச் உடைய டைமென்ஷன்ஸ் வந்து எம்எல் ஸ்கொயர் டி பவர் -1. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்க்கு என்ன வருதோ அதே தான் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு வரும். கோண உந்தம் அதோடைய டைமென்ஷன்ஸும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் பிளாங்க் மாறிலோடைய டைமென்ஷன்ஸும் ஒன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்னோட இருந்தா ஈஸியாக எழுதலாம். ப்ராப்ளம் நம்பர் 5 நீட் 2021 கேட்ட கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. பின்வருட்டு பரிமாணமற்ற அளவு. வெலாசிட்டியா, ஆங்குலர் மொமெண்டா, கோண உந்தமா, ஸ்ட்ரெயின், திரிபுவா, ஃபோர்ஸ் விசையும் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயின். ஏன்னா ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். அதாவது ஒரு டைமென்ஷன்ல சேஞ்ச் நடக்கு பை அதோட ஒரிஜினல் டைமென்ஷன். ஸோ ரெண்டுமே சேம் குவான்டிட்டி தான். அப்படின்னா சேம் யூனிட் தான் பண்ணுவோம். அதாவது ஸ்ட்ரெயின்ஸ் கூட லென்த் பை லென்த் தான் வரப்போகுது. ஏன்னா சேஞ்ச் இன் டைமென்ஷன்னாலும் ஒரிஜினல் டைமென்ஷன் லென்த் பை லென்த். இப்போ எல் பை எல் டைமென்ஷனல்ஸ். அப்போ திரிபு தான் பரிமாணமற்ற அளவு. அதர் டைமென்ஷனலஸ் குவான்டிட்டி இன் பிசிக்ஸ். மற்ற டைமென்ஷனல்ஸ் குவான்டிட்டி பரிமாணமற்ற அளவுகளை எதெல்லாம்? ஆங்கிள் கோணம், ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஒப்பு அடர்த்தி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் உராய்வு குணகம், பாய்சன்ஸ் ரேஷியோ பாய்சனின் விகிதம். இப்போ குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 7 ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம பார்த்தோம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், ஆம்பியர், கெல்வின், மோல், கேண்டிலா அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் டெரைவ்டுக்கு நம்ம பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து இண்டிபெண்ட், டெரைவ் குவான்டிட்டி வந்து அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட காம்பினேஷன்ஸ் தான். வழி அளவுகள் அப்புறம் அந்த அடிப்படை அளவுகள் பார்க்குறோம். டைமென்ஷனல் ஃபார்முலா அது எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட அந்த எப்படி அந்த டிபெண்ட் பண்ணி இருக்கு, அந்த ஹவ் ஏ குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படிங்கிறது தான். அதாவது எம்எல், டிகே, ஏ, மோல், சிடி இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். யூசஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ்னா ஈக்குவேஷனோட கரெக்ட்னஸ் செக் பண்றதுக்கு, டெரைவ் ரிலேஷன்ஷிப் பார்க்கறதுக்கு, கன்வெர்ட்ஸ் யூனிட்ஸ் ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டம் கன்வெர்ட் பண்றது. டைமென்ஷனலஸ் குவான்டிட்டி பரிமாணமற்ற அளவுகளை ஆங்கிள், ஸ்ட்ரெயின் தமிழ் நம்ம மேல இருக்கு. ஸோ ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், ரிலேட்டிவ் இன்டெக்ஸ், பை இ இதெல்லாம் காமன் டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் டு ரிமெம்பர். நிறைய இருக்கு. பட் ஒரு 5 தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். இது போக நீங்க புக்கை ரெஃபர் பண்ணுங்க, நெட்டை ரெஃபர் பண்ணுங்க. வெலாசிட்டி திசைவேகம் எல் டி பவர் -1, ஆஸ்லேஷன் முடுக்கம் எல் டி பவர் -2, ஃபோர்ஸ் எம்எல் டி பவர் -2, எனர்ஜி பை ஒர்க் அப்படிங்கிற அந்த டைம்ல நம்ம வரும்போது எம்எல் ஸ்கொயர் எனர்ஜி பை ஒர்க்னா சாரி அதை வந்து எப்படி சொல்லணும்னா எனர்ஜி ஆர் ஒர்க். நான் பை அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனர்ஜியும் ஒர்க் ஒன்று தானே. ஸோ எனர்ஜி ஆர் ஒர்க். ஓகேவா? ஸோ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 அது ரெண்டுமே அதுதான் வரும். எனர்ஜிக்கும் அதான் வரும், வேலை ஆற்றல் ரெண்டுமே அதான் வரும். பவர் திறன் எம்எல் ஸ்கொயர் டி பவர் -3. அப்புறம் ப்ரெஷர் அப்படிங்கிறது எம்எல் ஸ்கொயர் எம்எல் -1 டி பவர் -2 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அழுத்தம், திறன் எல்லாமே பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.